புஷி ஆனந்த் அவர்களுடைய ரோல் என்ன சார் விஜய் அவர்களுக்கு? ரோலா? நீ என்ன சார் இவ்வளோ பெரிய வாசகம் கேட்குறீங்க? நீங்கள் ரோல் ஒன்றும் கிடையாது சார். பக்கெட் தூக்கிட்டு பின்னாடியே போனோம். ரோல்னு கேட்டு இருக்கணும். அவரும் பெரிய அறிவு, பெரிய மேதவி. இவனே லாக்காரஜில் பாதியில் வந்தவன். அவன் 8ஆம் கிளாஸ் தாண்டி இருப்பானு அது அவனுடைய வரலாறு புரட்டினது தான் தெரியும். நீங்கள் வேறு ரோல்லாம் கேட்டுக்கிறீங்க. அவர் என்னமோ கர்ம வீரர் காமராஜமோ, இவர் மூதறிஞர் ராஜாஜியான்னு கேட்குறீங்க. நீங்கள் என்ன சார்? நீங்கள் மக்களுக்கான அரசியல் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அங்கே போனால் சில பேர் வந்து உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு வந்து மனிதர்கள் வந்து வேர்வை ஸ்மெல் இருக்குது சரிங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து அணைச்சிக்கிறது விஜயகாந்த் ஒருத்தர். அரசியல் தலைவர்கள் நான் சொல்கிறேன். முதல் நபர் எம்ஜிஆர், 2வது நபர் விஜயகாந்த். தமிழ்நாடு அரசியல் மீது யாரும் கிடையாது. அந்த மக்களை அப்படி அணைச்சிக்கிறது. ஒரு வயசான பாட்டி வருது, அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தலையில் எண்ணெய் வைக்காமல் காஞ்சி, அந்த வறுமையின் வாசம் அது நீங்கள் கொச்சப்படுத்த முடியாது. வேர்வை ஸ்மெல்னு சொல்லுங்கள், வறுமையின் வாசம். வறுமைக்கு ஒரு வாசம் இருக்குது தெரியுமா? அது மக்களை இணைஞ்சால் தான் தெரியும். உழைப்பாளிக்கு ஒரு ஸ்மெல் இருக்குது தெரியுமா? விஜய்க்கு தெரியுமா? அது தெரியும் அவனுக்கு, யாராவது சொல்லியிருப்பாங்க. அதனால தான் தூரமாக இருக்கான். உழைக்கிற மக்களுக்குன்னு ஒரு வாசம் இருக்குது, வறுமைக்கு ஒரு வாசம் இருக்குது. அதெல்லாம் நீ வேணான்னு நினைக்கிறீங்க, தூரமாக அப்படி இருக்கணும். அவன் வந்து என்ன செய்ய வந்து ஒன்று பிடிச்ச உடனே நீ ஃபயர் ஆகிடுமா, அந்த இடம் வெந்துடுமா, வெந்து தோல்லாம் கொட்டிடுமா? அப்படியா? எப்படி? இது நம்ம என்ன சொன்ன, வயசான பாட்டி வந்து கட்டி பிடிச்சி 3 ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க நீங்கள் வாழ்க்கையில். வேறு யாருன்னா இருந்தால் நீங்கள் காட்டுங்க. ஒரு வயதான பாட்டி வந்து கட்டி பிடிச்ச மாதிரி போட்டோ 3 ஃபோட்டோ இருக்கும். ஒன்று பிரபாகர் இருந்திருக்கும், எம்ஜிஆர் இருக்கும், பிரபாகர் இருந்திருக்கும், விஜயகாந்த் இருக்கும். வேறு யாருன்னா காட்டுங்க. வேறு எந்த தலைவர் தான் நீங்கள் காட்டுங்க. நம்ம எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, வயசான பாட்டி கட்டி பிடிச்சி போஸ் கொடுத்தா. அது கிடையாது. அது இவன் பார்வை அப்படி இருக்குது. தண்ணியில் நின்று, தண்ணியிலடா, அது தண்ணியில் இல்லை, சேறு சகதி, அதை புரியணும். தண்ணியில் நின்று போட்டோ எடுக்கிறது கிடையாது. ஏதோ டான்ஸ் சொன்னால் உங்களை சொல்ல நினச்சிக்க போகிறீங்க, நான் விஜய் தான் சொல்கிறேன். தண்ணியில் நின்று போஸ் கொடுக்க கிடையாது, அது சேறு சகதி. அதில் நிற்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். நீ காஸ்ட்லியாக வளர்ந்த, உனக்கு தெரியல. சேரில் சகதியில் இப்போ நம்ம நடந்து வரோம்ல, சேரு சகதியில் தான் நடந்து வரோம். நீ அப்படி நடந்ததே கிடையாது, உனக்கு அதெல்லாம் கஷ்டமாக தெரியுது. இங்கே எதுக்கு இங்கே போயிட்டு வீட்டுக்கு வர சொல்லுங்கள், யாருக்கும் வலிக்காமல் ஒரு 30 பேர் வர சொல்லுங்கள். பக்கத்தில் ஒரு சைபர் போட்டு 300 காட்டுங்கன்னா புஷியானது செய்வோம். அதை தான் நான் இருக்கிறான், வேறு எதுக்கு இருக்கிறான் சொல்லுங்கள் பார்க்கலாம்.